பணம் புழங்குகிறது என்பதும் பணப்பட்டுவாடா நடக்கிறது என்பதும் நமக்கு நன்கு தெரிந்த உண்மை. அதை ரிசர்வ் பேங்க் கவர்னரே தேர்தல் தொடங்குவதற்கு முன்பே சொன்னார். 60,000 கோடி ரூபாய் இந்த 5 மாநில தேர்தல்களிலும் புழங்கும். அதில் 10,000 கோடி தான் அரசால் அனுமதிக்கப்பட்ட செலவினம், அந்த வேட்பாளர் செலவுக்கு அனுமதிக்கப்பட்ட பணம். எனவே அதைவிட 3 மடங்கு பல மடங்கு கள்ளப்பணம் திருட்டு பணம் செலவிடப்படும். இதனால் பணவீக்கம் ஏற்படும் என்று சொன்னார். அவ்வாறு தனக்கு நேரில் படுகிற கருத்துக்களை வெளியிடுகிற காரணத்தால் தான் ரிசர்வ் வங்கியினுடைய ஆளுநர் ரகுராம் ராஜனை உடனடியாக நீக்க வேண்டும் என்று சந்திராசாமி என்னுடைய அறக்கட்டளையில் அங்கத்தினராக உள்ள சுப்பிரமணிய சாமி பேசியிருக்கிறார். அவர் இவ்வாறு ஆதாரமற்ற குற்றச்சாட்டுக்களை அவதூறுகளை பரப்ப வேண்டும் என்பதற்குத்தான் அந்த மாபெரும் அறிஞனை தேசபக்தனை இப்போது மாநிலங்களவை உறுப்பினராக தி எமினன்ட் பெர்சன் என்ற பெயரில் பாரதிய ஜனதா நியமித்திருக்கிறது. அதாவது தான் அடிக்காமல் இப்படிப்பட்ட கும்பலை வைத்து பல்கலைக்கழகங்கள் பெரிய பொது நிறுவனங்கள் இவற்றை பாழடிப்பதுதான் பாரதிய ஜனதாவின் போக்கு. அதற்கு அவர்கள் பயன்படுத்தக்கூடிய துருப்புச்சீட்டு தான் புரோக்கர் தான் சுப்பிரமணிய சாமி. அவர் ரகுராம் ராஜனை பற்றி பேசுவதற்கு எந்த தகுதியும் இல்லாதவர். அவர் இந்தியாவில் ஒரு குடிமகனாக ஏற்கப்படுவதற்கு தகுதியற்றவர்.